வணக்கம் மக்களே. இந்த நாளில் நம்ம உடலுக்கு அதிக நன்மை தரக்கூடிய ஆனால் பெரும்பாலானோர் கவனிக்காத ஒரு பழம் பற்றி தாங்க பேச போகிறோம். அதுதாங்க சீத்தாப்பழம். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? இல்லைனா இந்த வீடியோக்கு அப்புறம் கண்டிப்பாக சீத்தாப்பழம் வாங்க போவீங்க. வாங்க சீத்தாப்பழத்தின் நன்மைகளை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதலாவது, விட்டமின் மற்றும் சத்துக்கள் நிறைந்ததுங்க. சீத்தாப்பழம் விட்டமின் சி, B6, தாது உப்புக்கள் மற்றும் நார்ச்சத்துக்களால் நிறைந்ததுங்க. இது உடலின் ரோகநிலை எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறதுங்க. இரண்டாவது, இருதய ஆரோக்கியத்திற்கு நன்மை. இதில் உள்ள மெக்னீசியம் இருதய துடிப்பை ஒழுங்குபடுத்தும் வேலையை செய்யுதுங்க. மேலும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்த உதவுகிறதுங்க. மூன்றாவது, செரிமானத்திற்கு உதவும். சீத்தாப்பழத்தில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால நம்ம உணவு சரியாக செரிமானமாகி மலச்சிக்கல் இல்லாமல் இருக்குங்க. நான்காவது, சருமத்திற்கும் கூந்தலுக்கும் ரொம்ப நன்மை தருங்க. சீத்தாப்பழத்தில் உள்ள விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி நம்மளுடைய சருமத்திற்கும் முடிக்கும் ரொம்ப நல்லதுங்க. ஐந்தாவது, எடை கூட உதவிகரமாக இருக்குதுங்க. சீத்தாப்பழத்தில் கலோரி அதிகம் கொண்ட பழங்க. எடையை அதிகரிக்க விரும்புவங்க இயற்கையான முறையில் இதை உணவில் சேர்க்கலாங்க. ஆறாவது, கர்ப்பிணி பெண்களுக்கு சிறந்ததுங்க. இது ஆரோக்கியமான குழந்தை வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வழங்குகிறதுங்க மற்றும் தாய் உடலை வலுவாக வைத்திருக்கவும் உதவுகுதுங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சீத்தாப்பழம் சாப்பிடணும் போல இருக்கா இல்லையா? உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினங்களுக்கும் இந்த பழத்தின் நன்மைகள் கிடைக்க வாரம் ஒரு முறை குறைந்தது ஒரு பழமாவது சாப்பிட சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் இன்னொரு ஆரோக்கிய வீடியோவுடன். நல்வாழ்த்துக்கள்.